வணக்கம் எல்லாருக்கும். நீண்ட நாள் கழித்து ஒரு சின்ன வீடியோ, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் லெக் பீஸ் பிரியாணி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. முதல்ல நம்ம தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் ஐட்டம் உங்களுக்கு தெரியும். பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, தேவையான அளவு எண்ணெய், நெய், கொஞ்சம் தயிர் இதெல்லாமே எடுத்துக்கலாம். முதல்ல இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாவை லைட்டாக கீறிக்கலாம், எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ரெடி பண்ணலாம். அரிசியை நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ அடுப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம கம்பி அடுப்பு தான் வச்சுருக்கோம். தேவையான விறகை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை மூட்டியாச்சு. பாத்திரம் சூடானோடனே கொஞ்சம் நெய், எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதனால் இன்றைக்கி சின்னதாக சிம்பிளாக நம்ம ஒரு பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணி, வீட்டில் ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு பிரியாணி, அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி லெக் பீஸ் பிரியாணி செய்யலான்ட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதங்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம தக்காளி சேர்ப்போம். இப்போ தக்காளி போட்ட பிறகு அந்த தக்காளிலாம் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி போட்டாச்சு, அதுக்காக உப்பு போட்டு வதக்கிடலாம். இப்போது நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் எப்பயும் சேர்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். கூடவே புதினா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு அப்பப்போ செக் பண்ணிங்க, தீ கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு. கறி சேர்த்தாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நம்ம அளவுலாம் வைக்கிறதில்ல எப்பயுமே. ஆக்சுவலாக அரிசி போட்ட பிறகு தண்ணி அரிசிக்கு மேலே இருக்கணும், அதை மட்டும் செக் பண்ணிங்க. அதை செக் பண்ணிட்டால் போதும். என்னுடைய இது நம்ம பர்ஃபெக்ஷனாக கடையில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ண போகிறதில்ல. வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக கரெக்டாக வரும். இந்த மலைக்கு இந்த லெவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரிசிலாம் கொட்டினதுக்கப்புறம் தண்ணி மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க. இந்த மாமரம் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக சூடான டைமில் இந்த மாம்பழம் கரெக்டான சீசன். அதை பார்த்தா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாங்காய் கடிச்சு சாப்பிட்டுட்டு இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு, பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போது தம் போட்டுடலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் கொஞ்சம் சுற்றி வச்சுட்டு நடுவில் நிறைய நெருப்பை தூக்கி அது தலை மேலே வச்சோம்னா தம்மு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா பிரியாணியும் பக்காவாக வந்துடும். ரிசல்ட் எப்படி இருக்குன்றது ஒரு 2 மினிட்ஸ் அப்போ பார்த்துடலாம். நம்ம வீட்டில் மாதுளஞ்செடி நல்லா பூ வச்சுருக்கு இன்றைக்கி. ஆனால் அனைத்தும் அது எல்லாமே காயாக வருமானா தெரியாது, காத்தடிச்சு எல்லாம் விழுந்துடும். வாங்க பார்ப்போம். பெட்டராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அடி எதுவும் பிடிக்கல, நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி லெக் பீஸாகவே, இது நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், மொத்தமே லெக் பீஸாகவே கொடுத்துட்டாரு. மொத்தமே 1.5 கிலோ நம்ம லெக் பீஸாகவே வாங்கிட்டு வந்துட்டோம்.